ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த சேனலில் நம்ம பேசுகிறது நார்மல் ஸ்டோரிஸ் பற்றி கிடையாது. ரியலாக நடந்த கொஞ்சம் டார்க்கான அண்ட் டேஞ்சரஸான ஸ்டோரிஸை மட்டும்தான். அப்படி இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒரு ஸ்டோரி தான் த பிரிசன் எஸ்கேப். அதாவது வேர்ல்டில் ஃபேமஸான ஒரு ஜெயிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பு இருந்தும் தப்பிச்ச 3 பேர். அவங்க எப்படி தப்பிச்சாங்க, இப்போ உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களால் சீக்கிரமாக ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஸ்டோரி நடந்த இடம் அல்காட்ராஸ் ஃபெடரல். 1962 நடந்த இந்த ஒரு சம்பவம் இப்போ வரைக்கும் உலகம் முழுக்க பேசப்படுற ஒரு ஸ்டோரியா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரணமான ஜெயில் இல்ல. இந்த ஜெயிலை சுத்தி ரொம்பவே கோல்டான வாட்டரால சூழப்பட்டிருக்கும். ஒருவேளை ஸ்விம் பண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணா கூட கொஞ்ச நேரத்திலேயே உறைஞ்சு போய் இறந்துருவாங்க. இது மட்டும் இல்லாம ரொம்பவே ஹை வோல்டேஜ்ல கரண்ட்டுமே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இவ்வளவு சவால்களையும் தாண்டி தப்பிச்சவங்க தான் இந்த 3 பேர். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறவனோட பேரு பிராங்க் மோரிஸ். ஆளு பார்க்க என்னமோ ஒரு சாதாரணமான பிரிசனர் மாதிரி தான் இருப்பானா. ஆனா சைலண்டா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி மைண்டுக்குள்ளேயே நிறைய ஒர்க் பண்ணிட்டே இருப்பானா. நம்ம 2வது அண்ட் 3வது ஆள் 2 பேருமே அண்ணன் தம்பிங்க. டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு பெரிய வேலையை முடிக்கிறது தான் இவங்க கிட்ட இருக்க ஸ்ட்ராட்டஜி. ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இவங்களால இந்த டோரை உடைச்சு தப்பிக்க முடியாது அண்ட் செவுத்த உடைக்கவும் முடியாது. ஏன்னா ஒருவேளை செவுத்த உடைச்சாங்கன்னா கண்டிப்பா காட்ஸ் வந்துருவாங்க. ஸோ மாட்டிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா எஸ்கேப் ஆக டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா எப்படி? இந்த ஜெயில சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட லைஃபே முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ இவங்க அவசரப்படாம ஒரு நாளும் தங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நோட் பண்றாங்க. அதாவது காட்ஸ் எப்ப வராங்க, லைட்ஸ் எப்ப ஆஃப் ஆகுது, சவுண்ட் எப்படி டிராவல் ஆகுதுன்னு சின்ன சின்ன விஷயத்த கூட நோட் பண்றாங்க. இது ஒன்றும் சில நாட்கள் மட்டும் நடக்கல, சில மாதங்கள் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அப்படி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பிராங்க் மோரிஸ் ஒரு விஷயத்த நோட் பண்றான். அது இவனோட ரூம்ல இருக்க செவுரு மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கதை நோட்டீஸ் பண்றான். ஆனா அதை உடைச்சு வெளியே போகணும்னா கண்டிப்பா ஒரு கத்தியோ இல்ல மிஷினோ இருக்கணும் இல்லையா? ஆனா இவங்க தப்பிக்க யூஸ் பண்ண டூல் என்ன தெரியுமா? ஸ்பூன். இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த செவுத்தை ஸ்கிராச் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் அது சில நாட்கள் இல்ல, சில மாதங்கள் வரைக்கும் அதை பண்ணியிருக்கான். இப்ப ஹோல் கொஞ்சம் பெருசாகும் போது அதை மறைக்க ஒரு கார்ட்போர்டு யூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா ஒருவேளை காட்ஸ் பார்த்தா இவன் பட்ட கஷ்டம் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பிளான் பண்ணியிருக்கான். நைட்ல காட்ஸ் செக் பண்ண வரும்போது இவன் பெட்ல இருக்கணும் இல்லையா? ஸோ ஷாம்பு சோப்லாம் யூஸ் பண்ணி ரியல் ஃபேஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி காட்ஸையே ஏமாத்திருக்கான். லைட்ஸ் ஆஃப் பண்ணும்போது அது பார்க்க ரியலா ஒரு ஆள் தூங்குற மாதிரியே இருக்குமா. இப்படியே சில மாதங்களும் போகுது. அண்ட் ஃபைனலி அவங்க தப்பிக்கிற அந்த ஒரு நாளும் வருது. அண்ட் இவங்க 3 பேரும் பெட்ல ஃபேக்கா ஒரு பாடியை ரெடி பண்ணிட்டு அந்த கார்ட்போர்டை ஓப்பன் பண்ணி 1 by 1 அதுல ஊர்ந்து போறாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, இவங்களால திரும்பவும் போக முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஒரு வென்டிலேஷன் பைப்ல ஜாயின் ஆகுறாங்க. அண்ட் இங்க சின்னதா ஒரு சத்தம் போட்டாலும் இவங்க மாட்டிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ மெதுவா நகர்ந்து அதோட ரூஃபையும் ரீச் பண்றாங்க. அங்க அவங்க பார்த்தது சுத்தி இருந்த பெரிய கடல். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. அண்ட் இங்க இருந்து எப்படி அவங்க தப்பிச்சாங்க தெரியுமா? இவங்க ஜெயில இருந்த ஒரு நாளும் கலெக்ட் பண்ண ரெயின் கோட் மாதிரி பொருட்களை வச்சு ஒரு போட் செஞ்சிருக்காங்க. அண்ட் எதை பத்தியும் யோசிக்காம அந்த 3 பேரும் கடல்ல இறங்குறாங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டும் போகுது, நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வருது. எப்பவும் போல காட்ஸ் செல்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது இவங்க 3 பேர் இல்லாததை நோட் பண்றாங்க. அண்ட் மொத்த ஜெயிலையும் லாக் பண்றாங்க. ஃபுல் ஜெயிலையும் செக் பண்ணா கூட இவங்க எங்கேயுமே கிடைக்கல. கேஸும் FBI-க்கு போகுது. அவங்க ஃபைனலா கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, இந்த மாதிரி கோல்டு வாட்டர்ல அவங்களால சர்வை பண்ணியிருக்க முடியாது, ஸோ அவங்க இறந்துருப்பாங்கன்னு இவங்க ரிப்போர்ட் கொடுத்தாலும் இவங்க 3 பேரோட பாடிஸ் இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஸோ இப்போ வரைக்கும் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. போலீஸ் சொன்ன மாதிரி இறந்தும் போயிருக்கலாம், இல்லை தப்பிச்சு தங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சி வாழ்ந்தும் இருக்கலாம். பட் உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த கதையில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஏன்னா இவங்க பொறுமை இல்லைன்னா கண்டிப்பா இவங்களால அங்க இருந்து தப்பிச்சிருக்க முடியாது. ஸோ இதை பத்தின உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.